வா மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கக்கூடிய சூப்பரான 10 மலையாள படங்களை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்ல போற படங்கள்ல ஒரு சில படங்களை ஒரு சில வீடியோக்கள்ல நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அந்த வீடியோவை நீங்க பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் அந்த எல்லா படத்தையுமே ஒரே லிஸ்ட்ல நான் கொண்டு வந்திருக்கேன். இதுல ஏதாவது ஒரு படத்தை நீங்க பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் சொல்ல போகிற படங்களில் எந்த படங்களையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எதெல்லாம் உங்களுடைய ஃபேவரட்டான படம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ஆவேசம் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் காமெடி படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு 3 பசங்க கேரளாவிலேருந்து பெங்களூருக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக வராங்க. அவங்க காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் பையன் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸையும் விடாமல் வந்து ரேக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த 3 பேரும் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் ஒரு லோக்கல் கேங்ஸ்டர் கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த நபரை வச்சு இவனை ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு லோக்கல் கேங்ஸ்டரா வரவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. நம்ம ஹீரோ இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய லைஃபுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் ஒரு காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த மூவில காமெடியும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஆக்ஷனும் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ் ஒரு 20 நிமிஷம்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு நல்ல படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவி பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. ஆனா எந்த ஒரு OTT பிளாட்ஃபார்ம்லயும் இல்ல. ஜியோ ஹாட்ஸ்டார்ல பாத்தீங்கன்னா ஹிந்தியில இருக்கு, அமேசான் பிரைம்ல மலையாளத்தில் அவைலபிளா இருக்கு. தமிழ்ல கிடைச்சது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. IMDbல 10க்கு 7.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கடன்லாம் பெருசா எதுவுமே இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஃபேலிமி அப்படிங்கிற ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியில் ஹீரோ, அவருடைய அம்மா, அப்பா, தாத்தா, தம்பி, மொத்தம் 4 பேர் இருக்காங்க. இதில் நம்ம ஹீரோவுடைய தாத்தாவை பொறுத்த வரைக்கும் சாகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு தடவையாவது காசிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இதனால் வீட்டுக்கே தெரியாமல் அடிக்கடி காசிக்கு போக ட்ரை பண்ணுறாரு. ஒவ்வொரு முறையும் நம்ம ஹீரோ அவருடைய தாத்தாவை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உன்னை காசிக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீ தனியாக போயிடாதா அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுக்குறாரு. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோவுடைய கல்யாணம் ஸ்டாப் ஆக ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம எல்லாருமே வந்து காசிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. இந்த டிராவலில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருப்பாங்க. ஒரு நல்ல படம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கடன்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன பிரேமலு அப்படிங்கிற ஒரு ரொமான்ஸ் காமெடி மூவி. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ படிக்கிறதுக்காக ஹைதராபாத்துக்கு போகிறாரு. போன இடத்துல ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய காதல் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் செம்ம ஜாலியாக ஃபன்னாகவே கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் ஒரு பார்ட்டியில் வரக்கூடிய காமெடியெல்லாம் செம்ம சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஜாலியான படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கடனை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கிஸ்ஸிங் சீன் மட்டும் லைட்டாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன சுலைகா மான்சில் அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அந்த பையன் இறந்து போக இந்த சோகத்திலே ரொம்ப நாளாக இருக்காங்க. கல்யாணமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் விடாமல் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு மாப்பிள்ளையுடைய ஃபோட்டோவை நம்ம ஹீரோயினுக்கு அனுப்ப அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, கடைசியாக நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு ஃபீல் குட் வைப்லேயே கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாகவே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஒரு நல்ல படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கடன்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம்.
இப்போ நம்ம 5வதா பார்க்க போற படம் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன பல்து ஜன்வார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் டிராமா மூவி. இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம படத்துடைய ஹீரோவுக்கு அனிமேஷன் துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஆனால் அவருடைய அப்பா இறந்ததுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் வேலை நம்ம ஹீரோவுக்கு கிடைக்குது. அதாவது வெட்டினரி லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு வேலை. இந்த வேலையை பற்றி தியரட்டிக்கலாக சில விஷயங்கள் நம்ம ஹீரோவுக்கு தெரியுமே தவிர ப்ராக்டிக்கலாக எந்த ஒரு விஷயமும் தெரியாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த வேலைக்காக நம்ம ஹீரோ ஒரு கிராமத்துக்கு போக அங்கே நம்ம ஹீரோவுடைய லைஃப்பில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஆனால் இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக இந்த படம் கொடுக்கும். இந்த மூவி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கனல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 6வதா பார்க்க போகிற படம் 2025 வருஷம் ரிலீஸ் ஆன சர்வம் மாயா அப்படிங்கிற ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கிட்டாரிஸ்டாக இருக்கார். இந்த ஃபீல்டில் சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. நம்ம ஹீரோவுடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும் புரோகிதராக இருக்கார். நம்ம ஹீரோவுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. ரொம்ப வருஷமாக அப்பா கிட்ட பேசுகிறதே இல்லை. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ சொந்த ஊருக்கு சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை கிடைக்கிது. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவருடைய மாமா கூட சேர்ந்து செலவுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சில பூஜைகளில் நம்ம ஹீரோ வந்து கூட கலந்துக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ பேயோட்டுறதுக்காக ஒரு வீட்டுக்கு போக அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய லைஃப்பில் நடந்த மாற்றங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காமெடி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்ல கிளைமேக்ஸ்லாம் எமோஷனலாகவே கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல படம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கனல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 7வதா பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன வாழ பயோபிக் ஆஃப் பில்லியன் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரெண்ட்ஸுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதை. இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக யதார்த்தமாக எடுத்திருப்பாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா எமோஷனலாகவே இருந்துச்சு. ஒரு நல்ல படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கனல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலி பார்க்கலாம். இப்போ நம்ம 8வதா பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன குருவாயூர் ஆம்பள நடையில் அப்படிங்கிற ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம படத்துடைய ஹீரோவுக்கு கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரோ அந்த பெண்ணுடைய அண்ணனுக்கும் நம்ம ஹீரோவுக்கு நடுவில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. அதாவது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணு இப்போ வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணுடைய அண்ணனுடைய ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு டீசன்ட் வாட்ச் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கனல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 9வதா பார்க்க போகிற படம் 2025 வருஷம் ரிலீஸ் ஆன அவித்தம் அப்படிங்கிற ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜோடி, அதில் பையன் யார் அப்படிங்கிறத ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பேர் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் பொண்ணு யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இந்த தொடர்பை வெளியே கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாகவே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா காமெடியாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கனல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2025 வருஷம் ரிலீஸ் ஆன ஹிரடிய பூர்வம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு யார் ஹார்ட் கொடுத்தாங்களோ அந்த நபருடைய பொண்ணு அவங்களுடைய கல்யாணத்துக்கு நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா என்னுடைய அப்பாவே என்னுடைய கல்யாணத்துக்கு வந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோவும் அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்ல ஒரு ஃபீல் குட் வைப்லேயே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சில இடங்களில் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு நல்ல படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கனல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.